இப்போ உள்ள குழந்தைகளுக்கு மரபணு நோய் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு மேம்? உடைய ஜீன்ஸ் தான் வந்து குழந்தைக்கு வருது. அப்பா அப்பா கிட்ட இருந்து கொஞ்சம், அம்மா கிட்ட இருந்து கொஞ்சம் தான் எடுத்துட்டு ஒரு குழந்தையே உருவாகுது. சோ இதுதான் ஜெனடிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ இதுல வந்து அப்பா கிட்ட இருந்தும், அம்மா கிட்ட இருந்தும் நல்ல விஷயங்களும் வரும், கெட்ட விஷயங்களும் வரும். நல்ல விஷயங்கிறது நம்மளோட கேரக்டர்ல இருந்து, ஒரு டேலண்ட் இருக்குன்னு வைங்களேன். இப்ப ஒரு குழந்தை வந்து மியூசிக் படிக்குது, ஒரு செஸ் விளையாடுறது, இல்லன்னா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கு, இல்லன்னா நல்ல பாட்டு பாடுது. இந்த மாரி நல்ல விஷயங்கள். இதே சோ நல்ல விஷயங்கள் இந்த டேலண்ட், ஆர்ட் எல்லாமே வந்து அப்பா கிட்ட இருந்து, அம்மா கிட்ட இருந்தும் வர மாதிரி, டிசீஸஸும் ஒரு சைடு வந்துட்டு இருக்கும். டிசீஸ்னா எக்ஸாம்பிளுக்கு சுகரு, பிபி, இல்ல கேன்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இது எல்லாமே வந்து ஜெனடிக்கலா பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து குழந்தைக்கு வரக்கூடியது. இதுல ஜெனடிக்கல் டிசீஸ் இல்லன்னா ஜெனடிக்கல் ஃபேக்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னு என்னன்னா, அம் நமக்கு வந்து அதோடைய தன்மை நம்ம உடம்புக்குள்ள தான் இருக்கும். அதுக்கான சூழ்நிலை அத மீட் பண்ணும்போது, அதோட தன்மை வந்து வெளிப்படும். சோ பட் அதுக்கான சிச்சுவேஷன வந்து அது மீட் பண்ணவே இல்ல அப்டின்னா, அந்த தன்மை வந்து கடைசி வரைக்கும் வெளியிலயே வராது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொசு வந்து ஒரு சிரட்டையிலயோ, இல்ல ஏதாவது ஓடையிலயோ வந்து தண்ணி தேங்கி இருந்தா மட்டும் தான் முட்டையிடுது. மத்தபடி அதுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை அமையலன்னா, நம்ம கொசு முட்டைய எங்கேயுமே பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் நம்மளோட உடம்புலயுமே ஜெனடிக்கலா ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அதுக்கான சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு அப்டின்னா, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த தன்மை வந்து வெளிப்படும். சோ அப்டின்னா என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு. நம்மளுடைய வாழ்வாதாரம், நம்மளோட டயட்டு, நம்மளோட ரொட்டீன் எக்சர்சைஸ், பிசிக்கலா நம்ம நம்மள ஹெல்த்தியா பார்த்துக்கிறோம். நம்மளோட மென்டல் ஹெல்த் நல்லா இருக்குன்னா, ஈவன் ஜெனடிக் டிசீஸா இருந்தா கூட அத நம்ம வந்து பெரிய அளவுல போகாம நம்மளால பிரிவென்ட் பண்ணிக்க முடியும். ஓகே மேம். ஓகே. குழந்தைகள பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அவங்க அப்பதான் டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க. எல்லா ஆர்கன்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டே இருக்கு. அப்போ பிரெயின் டெவலப் ஆகும், வயிறு டெவலப் ஆகும், லங்ஸ் எல்லாமே சின்ன சின்னதா அவங்களோட மசில்ஸ், கை, கால் எல்லாமே டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருக்கும். அந்த டெவலப்பிங் ஸ்டேஜ்ல நம்ம கரெக்ட்டான ஹெல்த்தியான டயட்டும், கரெக்ட்டான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் பண்ணி குடுத்துட்டோம் அப்டின்னா, அவங்களோட ஃபியூச்சர்ல அவங்களோட அடல்ட்ஹுட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ஓகே மேம். ஓகே. இந்த மாதிரியான இந்த மாதிரியான மருத்துவ ஆலோசனைகள மருத்துவ யோசனைகள் நிறைய தெரிஞ்சுக்க தெரிஞ்சு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க்யூ.